வணக்கம் நேயர்களே. நம்ம நிறைய நாளா நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே சந்தேகம் ஜோதிடமும் ஒன்றா? ஏன்னா எல்லாரும் ஜோதிடத்திலேயே வாஸ்துவை பார்த்து சொல்லிடுறாங்க. ஆனா ஒரு சிலர் வாஸ்துக்கு தனியா தான் பார்த்து ஒரு வீடு கட்டணும்னு சொல்றாங்க. இதுல எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றதை கொஞ்சம் தெளிவா கூறினா. இல்லை, அது வாஸ்துவும் ஜோதிஷம் எல்லாமே ஒன்று தான். இன்னைக்கு நீங்கள் ஒரு காடுன்னு சொன்னால் அங்கே பல விதமான மரங்கள் இருக்கும். தென்னந்தோப்பு இருந்தால் தென்னை மட்டும்தான் இருக்கும், பனைத்தோப்பு இருந்தால் பனை மாத்திரம்தான் இருக்கும். ஆனால் இது இயற்கையிலே எல்லாமே இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கிராமம்னு சொல்லுவது. அதே மாதிரி ஒரு கிராமத்தில் வீடுகள் இருக்கும், செடிகள் கொடிகள் இருக்கும், அது வேண்டப்பட்ட செடிகள் இருக்கும், வேண்டாத செடிகளும் இருக்கும், அனுபவம் கிடக்கூடிய நம்ம உடம்புக்கு அவசியமான மூலிகைகள் செடிகள் உண்டு, அவசியம் இல்லாத செடிகள் இருக்குது. இப்படி பல விதம் இருக்குது. அதே மாதிரி இந்த வாஸ்து ஜோதிஷம் பூமி சாஸ்திரம் இதே மாதிரி கூடிய இந்த தெய்வீக நமக்கு பூஜைகள் காரியங்கள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பந்தம் தான். அது ஒன்றுமே விட்டு வைக்க முடியாது. ஒரு கிராமத்தில் பலவிதமான ஆளுகள், பலவிதமான தொழில்கள், அதுபோல் பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான தேவதைகள், இதெல்லாமே உருவாக்கும்போது வாஸ்துவும் ஜோதிஷமும் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பந்தம் தான் இருக்குது. ஒன்றே ஒழிச்சு வச்சு சொல்ல முடியாது. வீடு வாஸ்துன்னு சொன்னால் வீடு வாஸ்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த இடத்துல காற்று வரக்கூடிய தன்மை. அப்போ எந்த இடத்துலேருந்து வரணும்? அதிலேருந்து அந்த காற்று ஓரோ வருஷத்தில் சில இடத்துல மேற்கு இருந்து வரும், சில இடத்துல கிழக்கு இருந்து வரும், சில பேர் நார்த்தில் தான். இதுக்கு காற்று வீசும்போது அது காற்று வீட்டில் வரக்கூடிய அளவில் உள்ள அமைப்பில் தான் வாஸ்து வரும். ரெண்டாவது, கிழக்கு சைடில் இருந்து சூரிய உதயத்திலேருந்து எவ்வளோ கதிர்வீச்சு நமக்கு காலையில் அந்த சூரிய ஒளியிலேருந்து வருது. காலையில் ஒரு 8:30 மணி 10 அடின்னு சொல்லுவாங்க. 10 காலடி நம்ம வீட்டில் இருந்து 10 காலடி சூரிய வெளிச்சம் வரக்கூடிய அளவில் முற்றம் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டின் முன்னேற்றம் உள்ள பலம் இருக்கும். நிறைய இடத்துல இப்போ சிட்டியில் அங்கெல்லாம் வீடுங்க கிழக்கு சூரிய உதிக்கிறதே இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அடுத்த கட்டங்களும் மறைக்கும் போது தான் அந்த வீடுகளில் பல கஷ்டங்களும் நோய்களும் வருது, முன்னேற்றம் குறைக்குது. சின்ன வீடாக இருந்தால் பெரிய வீடாக சூரிய ஒளி வீட்டுக்குள்ளால் வரணும். அது கதவு வழியும் வரலாம், ஜன்னல் வழியும் வரலாம். அதே மாதிரி நார்த் சைடில் எப்போவுமே தாழ்ந்துருக்கணும். தண்ணி எப்போவுமே நார்த் சைடு வழி கீழோட்டு வரணும். பின் சைடில் போகும்போது இவங்களோட பொருளாதாரத்தில் பாதிக்கும், மன அழுத்தம் பாதிக்குது. அப்போ பொருளாதாரத்தில் பாதிக்கும்போது மன அழுத்தம் பாதிக்கக்கூடிய வீடு நமக்கு மேற்கு சைடு தான் கிடச்சி, வெஸ்ட் சைடும் கிடச்சின்னா நம்ம அந்த வீட்டில் என்ன இருக்கணும்? அந்த பூமியை நிறுத்தி கிழக்கு வழி தண்ணி வரக்கூடிய அளவில் அந்த ஓடை கட்டி அதை கண்ட்ரோல் பண்ணணும். கிழக்கு வழி வரக்கூடிய சூரிய ஒளியை இது மேற்கு வழி கொண்டு வர சூரிய ஒளியை மேலே கண்ணாடி வச்சு கிழக்கு சைடில் சூரிய ஒளி விடக்கூடிய அளவில் அதை பிரதிபலிக்க வைக்கணும். இப்படியெல்லாம் வச்சா தான் அந்த வீட்டில் முன்னேற்றம் வரும். சூரிய ஒளியும் காற்றழுத்தமும் கரெக்டாக இருந்தால் வீட்டில் முன்னேற்றம் வரும். இது ஜோதிஷம் பார்த்துருந்தாலும் அதில் இது ஜாதகத்தினுடைய லக்னத்தில் இருந்து 4ஆம் பாவம் எந்த விதத்தில் இருக்கா? தண்ணி ராசியில் இருக்கா, அதை பூமி ராசியில் இருக்கா, அல்லாத காற்று ராசியில் இருக்கா, இல்லை அக்னி ராசியில் இருக்கான்னு ஒரு கணக்கு இருக்குது. அது வச்சு தான் இவங்கள்ட்ட வீடும் அமையும். ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை சரி, அந்த ஜாதகம் நீங்கள் கணிக்கும்போது ஒரு கணக்குண்டு. எப்படியும் ஒரு ராசி மாறதுக்கு 2:30 மணிக்கூர். அந்த 2:30 மணிக்கூருக்குள்ளால் உள்ள டைம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஜாதகம் உங்கள் வீடும் கரெக்டாக அதில் பந்தப்பட்டிருக்கும். அந்த ஜாதகத்தில் எந்தெந்த திசை எப்போ செயல்படுவோம் அதனுசரித்து வீடு நஷ்டப்படலாம், திரும்பியும் வரலாம். அது அந்த ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்குது. ஜாதகத்தில் இல்லாத ஒன்றுமே வாஸ்துவில் இல்லை. வாஸ்து ஜோதிஷமாயிட்டு பந்தப்பட்டு தான் கிடக்கு. அதனால தான் வீடு வைக்கும்போது ஜோதிஷப்படி உள்ள டைம் கேட்டு வைக்கிறது. நம்ம ஒரு செடி வளர்த்தும் போது எந்த சமயத்தில் அந்த செடியை பயிர் பண்ணுனா தண்ணி விட்டால் அந்த செடி அது வளரும்னு உண்டு.
மலை மேலே கொண்டு வந்துட்டு பாறைக்கு மேலே வந்துட்டு நீங்கள் ஒரு வித்து விதைச்சானா அதில் இருந்து முளைக்காது. எவ்வளோ தண்ணி விட்டுருந்தாலும் முளைச்சதும் வெயில் அடித்ததும் போயிடும். அதுக்கு தண்ணிக்கு கீழே வந்துட்டு மண் இருந்தால் தான் தண்ணியை ஊற வச்சு அந்த செடியை வளர்த்த முடியும். அதேமாரி வாஸ்துவில் இப்படி தான், ஜோதிஷத்தில் உள்ளது தான் வாஸ்துலேயும் வரும். அது ஜோதிஷத்தில் வந்து பார்த்து வாஸ்துப்படி தப்பாக இருந்தால் ஜோதிஷத்திலே பார்த்து நான் சொல்லுவேன், உங்கள் வாஸ்து இப்போ இருக்க வீடு தப்பு, இன்னும் என்ன குழப்பம் இருக்குது, அதனால் இப்படி மாற்றி வைங்கோ அப்படின்னு சொல்லுவது உண்டு. வாஸ்து சரியாக இருந்தால் அவங்க வீட்டில் வளரக்கூடிய அவனுடைய அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நல்லா இருக்கும். வாஸ்துவில் வந்துட்டு அக்னிகோணம் வந்துட்டு ரொம்ப அளவுக்கு மிந்தி அதனால் 8 அடிக்கு மேலே வந்து தாழ்ந்துருக்காவோ அல்லாட்டா அந்த இடம் இல்லாத இருக்க வச்சுருந்தா அந்த வீட்டில் வந்துட்டு கண்டிப்பாக பெண்கள் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்காது. பெண்கள் வந்து கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி ஈசான ராசியில் இல்லாட்டா ஆண்கள் கஷ்டப்படுவாங்க. இப்படி ஒருவருக்கும் ஒரு இது இருக்குது. அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த இப்போ வந்துட்டு நிறைய வீடு வரியாக வைக்கும்போது இந்த மொத்தம் அந்த தெருவில் உள்ள எல்லா வீடுகளையும் கணக்கு பார்க்கணும். பார்த்துட்டு எந்த வாஸ்து குத்து எந்த வீட்டில் இருக்கோ அந்த இடத்துல அந்த குழப்பம் இருக்குது. 10 வீடு இருக்கும்போது சிலையில் 2 வீடா 3 வீடாக கஷ்டப்படும், மீதி எல்லாம் நல்லா இருக்கும். நம்ம கஷ்டப்பட வீடுகளுக்கு நம்மளை மாதிரி ஒரு ஜோசியனை பார்த்து அது என்ன பிரதிவிதின்னு செய்யலாம். சிலது வந்து வீடு பொழிக்காதலே செய்யலாம், சிலது பொழிச்சு பார்த்து தான் செய்ய முடியும்.